வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். புளிச்சக்கீரை தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, 2 காஷ்மீரி சில்லி எடுத்துக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் தனியா, ஒரு பூண்டு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் தனியாவை அதில் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். கட்டி பெருங்காயமும் பொரியணும். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா பொரிய வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கருகாம வறுத்து எடுத்துக்கணும். மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு கட்டு கீரைக்கு 2 மிளகாய், காரத்துக்கும் கொஞ்சம் கலருக்காகவும் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். அதையும் இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக வெந்தயம், பூண்டு, ஒரு முழு பூண்டு உரிச்சு போட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கின பிறகு மிக்ஸி ஜாரில் இதை குறைன்னு அரைச்சி எடுத்துப்போம். அப்புறமா திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையை சேர்த்துப்போம். பார்க்கறதுக்கு நிறைய இருக்கும். நான் வதங்குச்சுன்னா இது கொஞ்சமாக ஆகிடும். இந்த புளிச்சக்கீரை தண்ணிலாம் விடாமல் பொறுமையாக வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வதங்கின கீரையும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் அது நல்லா வதங்கி வரும். மூடி போட்டு தண்ணி விடாமல் வதக்கி எடுத்துட்டு அதோட நம்ம வறுத்து வச்ச ஐட்டம்ஸோடு சேர்த்து அதையும் அரைச்சிக்கோங்க. திரும்ப ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதில் நம்ம அரைச்ச கீரை மசாலாவை இதோடு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரித்து வர அளவுக்கு வதக்கிக்கணும். வதக்கிட்டா நல்ல சூப்பரான புளிச்சக்கீரை தொக்கு தயாராகிடும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் கூட நல்லா தாராளமாக யூஸ் பண்ணலாம். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இந்த எண்ணெயிலே இந்த கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. நல்லெண்ணெய் விட்டும் பண்ணலாம், சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.